பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா, பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. உத்தரகோச மங்கை அப்படிங்கிறத இந்த கோவிலில் நாச்சியார், அதாவது அந்த கோயிலில் உண்டியெல்லாம் கிடையாது, பாண்டிய வம்சத்தை சார்ந்த நாச்சியார் இன்றைக்கும் அந்த கோயிலை நிர்வகித்து வரார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பதிவு அந்த உத்தரகோச மங்கையை பற்றியது. அந்த கோயில் அவங்க பராமரிக்கிறது அப்படின்னா, அதாவது உண்டியல் கிடையாது. முதல்ல இந்த கோயிலை அவ்வளவு அழகாக பராமரிக்கிறாங்க. பணத்திற்காக அந்த கோயிலை நடத்தவில்லை, இறைவனுக்காக நடத்துகிறார்கள். அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான. ஏன்னா நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா உண்டியல் பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மெல்லாம் கோயில் பார்த்தீங்கன்னா உண்டியல் தான் கோயில், அம்பாலே அப்புறம்தான், முதல்ல உண்டியல் தான். அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் இறைவனை இறைவனாக பார்த்து அந்த நாச்சியார் அவர்கள் அந்த கோயிலை பராமரித்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் உத்தரகோச மங்கை அப்படிங்கிறது ஒரு ராமேஸ்வரம் செல்லுகின்ற வழியிலே ஒரு மரக்காயர், ஒரு மீனவர் இருந்தார். இந்த முஸ்லிம் மீனவர் மீன் பிடிக்க சென்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது பயங்கர புயல் காற்று வீசுகிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறது. நடுக்கடலில் மாட்டிக்கிட்டார். இந்த படகு வேகமாக போய் ஒரு மலை மீது மோதுகிறது இரவு. அதிலிருந்து ஒரு கல் இந்த படகுல வந்து விழுவுது. அதுக்கப்புறம் ஓஞ்சி போகுது, அந்த அலை ஓஞ்சி போகுது, மழை ஓஞ்சி போகுது, புயல் ஓஞ்சி போகுது, எல்லாம் ஓஞ்சி போகுது. அவர் அப்படியே ஒரு வழியாக எப்படி வருவது என்று தெரியாமல் தட்டு தடுமாறி மண்டபம் பகுதிக்கு வந்து சேருகிறார். பார்த்தா இதில் ஒரு பெரிய கல் ஒன்று கிடக்கு, பாசி பிடிச்சி போயிருக்கு கல். சரி, ஏதோ பகவான் கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசப்படியில் போடுறார். நடந்து 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 அந்த கல் என்னன்னா பல 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 பலன்னு ஆயிடுச்சு. பச்சை கல் பல 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 பலன்னு இருக்கு. சூரிய ஒளிக்கு அதுக்கும் பயங்கரமா இருக்கு. உடனே இவர் என்ன நினைக்கிறார், இந்த கல்லை எடுத்துட்டு போய் பாண்டிய மன்னன்ட்ட பரிசா கொடுத்து ஏதாவது நம்ம பொருள் வாங்கலாம் அப்படின்னு இந்த கல்லை எடுத்துட்டு போய் மன்னன்ட்ட கொடுத்து, சுவாமி இந்த மாதிரி கிடைச்சிது, இதை நான் உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, இதை வாங்கி பார்த்துட்டு இதை ஆராய்ச்சி பண்ணி மிக உயர்வான மரகத பச்சை கல்லாச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கல்லுக்குரிய பரிசு தொகையை கொடுத்துட்டு இந்த கல்லை வாங்கி உள்ளார வைக்கிறார். ராத்திரி பாண்டிய மன்னனுடைய கனவுல இந்த பச்சை கல்லில் ஒரு நடராஜர் செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் ஆணை பிறப்பிக்கிறார். அதற்காக நிறைய சிற்பிகளை தேடுகிறார்கள். யாரும் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. மரகத பச்சை கல் அடித்தா உடஞ்சிரும், ஒன்றும் பண்ண முடியாது. இலங்கையிலேருந்து ஒரு சிற்பி வரார், அவராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சிவபக்தனான ஒரு சிற்பி வந்து இதை நான் செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய, அதாவது ஒரு பொருள் செய்கிறோன்னா அந்த பொருளுக்கு சிவபெருமானுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். இதை நிறைய ஆராய்ச்சியாளர்கள், அறிவியலாளர்கள் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் டிவியில் வர்ற இந்த ஜட்ஜெல்லாம் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் ஜட்ஜாக இருக்கக்கூடியவங்க, அவங்களாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இதற்கு ஆதாரம் இருக்கிறதா, இதை எப்படி நான் நம்புவது, இதற்கு என்ன சான்று இருக்கிறது அப்படின்லாம் கேட்பார். ஏன்னா
இதுக்கு ஆதாரம் அப்படிங்கிறது சிவபெருமான் தான். அந்த சிற்பியினால் சிவபக்தரால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மத்னரகோச மங்கையில் இருக்கக்கூடிய மரகத நடராஜர். முதலில் தோன்றிய சிவன் ஆலயம் உத்தரகோச மங்கை. காலையில் கோவிலை திறந்தவுடன் சிவபெருமான் வந்துவிட்டார் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இரவு கோயிலை மூடிய பிறகு சிவபெருமான் கைலாயத்திற்கு சென்று விட்டார். ஏன்னா உத்தரகோச மங்கை இப்படிப்பட்ட கோயில் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த உத்தரகோச மங்கை மங்களநாதரை தரிசனம் செய்யுங்கள். அங்கே இருக்கும் இந்த நடராஜரை தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் கலைந்து எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.